பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன். நான் என்றும் உன் சாயல்தானே, என் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, என் கோவில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம்
அழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 16. மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடையை கொண்டு மறைக்கின்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கானாவூர் திருமண வீட்டிற்கு சென்று அந்த கானாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்தார். அந்த திருமணத்தில் உள்ள குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நிறைவை கொடுத்தார். அநேக இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த மன வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கின்றார். பவுலடியார் சொல்லி இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலுமே நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், திருமணத்தை முதலில் ஆசீர்வதித்து கொடுத்தது தந்தை கடவுள். ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஆசீர்வதித்தவர் இந்நாள் வரை திருமணங்களை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த மன வாழ்க்கையை இழந்து அநேக குடும்பங்கள் தவிக்கின்றன. அநேகுடைய குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. அதனுடைய சாராம்சங்களை நாம் பார்த்தோம் என்றால், அவர்களுடைய இளமை பருவத்தில் அவர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம். அவர்கள் பாவம் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தன்னுடைய திருமண வாழ்க்கையை பரிசுத்தமாய் கடைபிடிக்காதபடி வாழ்ந்தபடியினால் அநேக குடும்பங்களில் மன முறிவை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதை ஆண்டவர் அருவருக்கின்றார், ஆண்டவர் வெறுக்கின்றார். இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுடைய தாய் தந்தையினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள், புனித சூசையப்பர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு திரு குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு ஆன்மீக விளிமீன்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் ஜெபமாலை சொல்லுகின்றோம், புனித சூசையப்பருக்கு நவநாள் எடுக்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கின்றோம், அவருடைய வாழ்க்கையை தியானிக்கின்றோம். ஆனால் ஏன் நம்மால் திருக்குடும்பமாய் வாழ முடியவில்லை? ஏன் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், நாம் இளமையில் செய்த அந்த திருமணத்தில் பிரமாணிக்கமாய் இல்லாதபடியினால் இந்த பிரச்சனை வருகின்றது. மலாக்கி 2வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருக்கின்றார். இளமையில் நீங்கள் செய்த அந்த திருமணத்திற்கு ஆண்டவர் தான் சாட்சி. ஒருவேளை அநேக மக்களை நீங்கள் அழைத்து இருக்கலாம், நீங்கள் அவர்கள் சாட்சி கையெழுத்து போட்டு இருக்கலாம், அநேக குடும்பங்களை கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷமா இந்த திருமணத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நாள் அவர்கள் அதோடு போய்விடுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்த அந்த திருமண நாளை நினைவு கூர்ந்து அந்த திருமண நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் உங்களுடைய திருமணத்திற்காகவும் இரத்தம் சிந்தி உங்களை மீட்டு ரட்சித்தவர்
உயிருள்ள தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார். இன்றும் இந்த உலகத்தில் அவர் நடந்து அலைந்து திரிந்து கொண்டு நம்முடைய ஆத்துமாக்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். அப்படி என்றால் 2 நபர்களை குறித்து நாம் இந்த பைபிளில் பார்க்கலாம். எப்படி இந்த இளமை பருவத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனையினால் என்ன நடந்தது என்று சொல்லி முதலில் நாம் யோசேப்பை குறித்து பார்ப்போம். யோசேப்பு உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே 39வது அதிகாரம் தொடக்க நூலிலே நாம் பார்த்தோம் என்றால் போர்த்திபாலின் வீட்டில் யோசேப்பு இருக்கின்றார். இளமையான ஒரு மனிதர், அவர் பார்ப்பதற்கு அழகு மிக்கவர். ஆனால் அந்த போர்த்திபார் அந்த வீட்டில் அவரை ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வைத்து அவரை பார்க்கின்றார். ஆனால் அந்த போர்த்திபார் இல்லாத நேரத்திலே போர்த்திபாருடைய துணைவியார் எப்படியாவது யோசேப்பை அடைந்து விட வேண்டும் என்றே சொல்லி அவர் மீது வேட்டை கொள்கின்றார். அந்த வேளையிலே அவர் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்யாதபடி, ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதபடி, தன்னுடைய வீட்டில் இருந்த எஜமானுக்கு துரோகம் செய்யாதபடி அவருடைய ஆடையை பிடித்து இழுத்த வேளையிலும் கூட அந்த ஆடையை விட்டுவிட்டு அவர் ஓடி செல்லுகின்றார் அந்த இடத்தை விட்டு. ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? அவருடைய மனைவியார், அவர் என்னை படுக்கைக்கு கூப்பிட்டார் என்று சொல்லி அவர் மீது பொய்யான குற்றம் சுமத்தி அவரை ஜெயிலில் போடுகின்றார். ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இளமை பருவத்தை மாசு மறுவற்றதாய் பார்த்து கொண்ட காத்து கொண்ட யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருந்தார். பாருங்கள், தொடக்க நூல் 39:2 சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார், அவரை ஆசீர்வதித்தார். எனவே அந்த எகிப்து தேசத்தில் அவரை உயர்த்தினார். இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம், தாவீதோடும் ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 89வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் கை எப்பொழுதும் தாவீதோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரம் அவன் மீது இருந்ததாம். ஆனால் ஆண்டவருக்கு விசுவாசமாய் இல்லாதபடி, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமாய் இல்லாதபடி தாவீது பத்சேபாவுடன் பாவம் செய்கின்றார். பாருங்கள், எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மை இழந்த வேளையிலும் அவர் ஆண்டவரிடம் ஓடி வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சங்கீதம் 51 அவர் பாட்டாக பாடி ஆண்டவரை துதித்து பாவறிக்கை விடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், சங்கீதம் 89வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன், என் வாக்கு பிரலாமையிலிருந்து வலுவ மாட்டேன் என்று சொல்லி மீண்டுமாய் அந்த வார்த்தையை ஆண்டவர் புதுப்பித்துக் கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய் குடும்ப வாழ்க்கையில் இருந்து பிளவுபட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் திரும்புங்கள். இளமையில் நீங்கள் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் ரத்தம் சிந்தி உங்களை மீட்ட ஒரே இரட்சகர் இந்த உலகத்தில் உண்டு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதை உணராதபடி நாம் இருக்கிறபடியினால் குடும்பத்தில் பிளவு, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தை இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் உன்னை பலப்படுத்துவதற்காகவும் நீ திருக்குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் நான் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தேன். நீ எனக்கு பிரமாணிக்கமா இல்லாதபடி, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இருந்தபடியினால் நீ மன முறிவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நீதான் அதற்கு காரணம். ஏனென்றால் நான் மன முறிவை வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அவரிடம் கேட்போமா? இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்போமா? ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனை இருந்து நீங்கள் பிரிந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பிரிவினை கொண்டு வருவது சாத்தான் என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருங்கள், குடும்பத்தோடு இணைந்திருங்கள், திருச்சபையை கட்டி எழுப்புங்கள். அதற்காக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே,
தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, திருமண வாழ்க்கை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் தந்தையே நீர் எங்களை அன்பு செய்து எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக நன்றி. தாயாக அன்பு செய்து எங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் அது நாங்கள் செய்த பாவமே ஆண்டவரே. எங்களுடைய மீறுதலினாலும் ஆண்டவரே, எங்கள் சுகபோகமான வாழ்க்கையினாலும் நாங்கள் நீர் கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கை இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஊற்றப்படுவதாக, எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. சமாதானத்தையும் அமைதியும் நீர் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியுடைய பலத்தை கொடுப்பீராக. காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவரே அந்த குறைவான ரசத்தை ஆண்டவரே நீர் எடுத்து மாற்றி நிறைவான ரசமாய் கொடுத்து ஒரு சுவமிக்கதா இந்த திருமண வாழ்க்கையை நீர் மாற்றியது போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் காணொளியின் வழியாக உம்மை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் தொடுவீராக. அந்த குடும்பங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடாதபடி குடும்ப வாழ்க்கை சுவை உள்ள வாழ்க்கையாய் இருக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. ஏனென்றால் மன முறிவை நீர் வெறுக்கின்றீரே சுவாமி. மன வாழ்க்கைக்கு நீரே சாட்சியாய் இருக்கின்றீரே ஆண்டவரே. எமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், ஆசீர்வதியும் தகப்பனே. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு நாம் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சாத்தானின் தலை நசுக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய பலன் கடந்து வருவதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வருவதாக, பரிசுத்த ஆவியினுடைய கொட்டைகளும் ஆண்டவரே கனிகளும் இந்த குடும்பங்களுக்குள் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. ரப ஷரபதரமா. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தாவீதோடு கூட இருந்து உமது மாறாத அன்பை காண்பித்தது போல் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபைக்குள் எவ்வளவு பிளவு தகப்பனே. திருச்சபை உமது மனவாட்டியாய் இருக்கின்றது ஆண்டவரே. இந்த திருச்சபையை ஆண்டவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாத்தானின் அதிகாரங்கள் மாற்றப்படுவதாக, உமது வல்லமை கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியினால் திருச்சபை நீர் புனிதப்படுத்திடும்படியாக செபிக்கின்றேன். பாவங்களை செய்து ஆண்டவரை திருச்சபை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட் சகோதர சகோதரிகள், குருக்கள், ஆண்டவரே ஆயர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே மன வாழ்க்கையாய் இருக்கக்கூடிய திருச்சபையை நீர் பாதுகாத்து திருச்சபையில் எழுப்புதலை கொடுத்திடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே பணத்திற்கும் பொருளுக்கும் சொத்துக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய மனநிலையை மாற்றி ஆண்டவரை எப்பொழுதும் உமக்கு நண்பராய் இருக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திடும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, மன முறிவை ஆண்டவர் வெறுக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கின்றார். திரு குடும்பமாக அன்னை மரியாள், புனித சூசேப்பர், குழந்தை இயேசு மூவரும் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய அந்த உற்சாகத்தின் ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் திருக்குடும்பமாய் வாழக்கூடிய வல்லமையும் பலனையும் தருவாராக.